ஜானகி வருவாரு. அவருக்கு கஸ்டமர் ஆச்சே, நானே முடி வெட்டுறேன் அவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்களா முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வருவாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும். என்ன சேவை மட்டும் தானே, தலை வழுக்காச்சு. தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு 4-5 ஜானியா போடலாம். ஜானி விளையாடுற, நீ விளையாடுற. நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு. முதல்ல வெளியே அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தாண்டா உன் முறை யாரா சின்ன பிடிப்பா? என்ன விளையாடியா? என்ன கேட்க மாதிரி எதுக்கு வந்தீங்க? முடி வெட்டிக்கு வந்தீங்களா? இல்ல விளையாட வந்தேன். இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன் உட்காருங்க. நான் உட்காரு, நீங்க வெட்டுங்க. இதை கழுத்து வரைக்கும் போத்துறேன். ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல, தனியாளதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கத்தி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பார்க்க வேண்டி இருக்கேன். அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. வருவேன். நான் பாதியிலே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டியே? கடைக்கு வருவேன், நான் கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கத்தி என்ன கூட ஏன் எழுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம், எடுத்துருப்பா. ஒரு கத்தி தான் இருக்குதா? புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பூ இங்க இருந்தது இல்லையே. ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருமா இவ்வளவு பூ. யாரு? யாருன்னு பேர் தெரியல. இந்த லெட்டர் கொடுத்துட்டு போனாரு. எங்க? அன்புள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுச் செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகரா? ஆச்சரியமா இருக்குல்ல? அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல உங்க பக்கத்துல என்னால நெருங்க முடியல. இன்னைக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா? மனசுக்கு நிம்மதி வேணும்னா தனியா இங்க வந்துருவேன். அடிக்கடி நான் இங்க வருவேன். அப்போ அடிக்கடி உங்க மனசு நிம்மதியாக போயிடுமா? தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டு கேட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? எனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லை. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானே? ஐ அம் சாரி. பரவாயில்ல. உங்க பாட்டெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா பேச நினைக்காதீங்க. உங்க பாட்டு நான் கேட்கும்போது யாராவது முதுகில கத்தியால குத்தா கூட எனக்கு வலிக்காது. ஐயோ, அப்படின்னு என்னால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க எங்க எப்படி? நானும் என் தொழிலும் ஏன் கேக்குறீங்க?
நான் என் தொழில் சம்பந்தமா எப்பப்போ எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. பாவம், அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுக்க முடியாம ஏமாந்துட்டீங்கல்ல. அதுக்கு பரிகாரமா தான் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன். அது நீங்களா? நீங்க நடந்துகிட்ட முறை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? ஜானி. ஜானி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே மனு கொடுக்குற மாதிரி நடந்துட்டு நினைக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் பாடணும். அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அதை எல்லார்கிட்டயும் சொல்லி நான் பெருமைப்படணும். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம்தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா இவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடான்னு என் கன்னத்துல நானே அறிஞ்சுக்குவேன். கவலைப்படாத, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க. ఏమండి నీంగళ నేను తెలియలేదు. யார் நீங்க? ఏమండి నిన్నంటే రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కానీ ఏమండి மறந்துட்டீங்களா? ஒன்னும் புரியலையே. எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. நேத்தப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. ఎంతసేపు అన్నాலும் పర్వాలేదు, నేను వెయిట్ చేస్తాను బయట. గాలి లేని వెయిలు. வாங்க.